மேனேஜர் சென்னை வீரசெம்பலு அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். கடைசியாக கூடுவாங்க பார்த்தா ஃபஸ்ட்டு சீக்கிரம் கூப்பிட்டாங்க, பெரியவங்களாக இருக்கிறாங்க. ஓகே, நான் வந்து வீரசெம்பலு கிராமத்தில் பத்திநாதன் அவங்களுடைய மகன் மூத்தவன். எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தார், அம்மா வந்து டீச்சராக இருந்தாங்க. சென்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு தியாகத்துக்காக கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். ஊரில் ஒரு பிரச்சனைங்க, அதனால் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா முடிவு பண்ணார், கக்கூஸ்க்கு ஒரு வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 16 வயசில் சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் பள்ளிகளை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதே போல் படித்தேன். ஒரு இன்றைக்கி வந்து நான் வந்து சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி தெரியுங்களா, எல்லோரும் தெரியுமா தெரியல, சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜ் கிண்டியில் இருக்குது. அதில் வந்து எல்லா டிகிரியும் அங்கேயே முடிச்சுட்டு பிஹெச்டியும் பட்டமும் வாங்கிட்டு டாக்டரேட் பட்டமும் வாங்கினேன். அவங்கக்கிட்ட ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன். நல்ல சம்பளம், சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு வந்து முரளி பிரதர் வந்து போன வாரம் பேசும்போது சொன்னார், இதுமாரி வாங்க பிரதர் இதுமாரி எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ட்ரிப் இருந்தது. ஆனால் மனசுக்குள்ளே நைட்டெலாம் ஒரே யோசனை, சரி நம்ம இந்தளவு கடவுள் கொண்டு வந்திருக்கிறாரு, நம்ம ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லலைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய கருத்து நான் அதிகமாக பேச தெரியாது, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அம்பேத்கரை பற்றி நான் கொஞ்சம் சிலது படிச்சிருக்கேன். அவர் சொன்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து மொத்தம் 9 டிகிரி அவர் வாங்கியிருக்காரு. அம்பேத்கர் மொத்தம் 39 டிகிரி அவர் படித்தது, 9 டிகிரி வாங்கியிருக்காரு. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க? சின்ன பசங்க சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க சொல்லுங்கள். 3 மணி நேரம் படிக்கிறாங்க. 1 மணி நேரம் படிக்கிறீங்க. அவர் எத்தனை மணி நேரம் படித்தா தெரியுமா? அம்பேத்கர் 18 மணி நேரம். 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சிருந்தார். அது இல்லாமல் அவர் லைப்ரரி போயிட்டு லண்டனில் போய் படிக்கும்போது லைப்ரரியில் என்ன பண்ணார்னா ஒரே ஒரு பிரெட்டு துண்டை பாக்கெட்டில் வச்சு வரான். பாக்கெட்டில் வச்சுட்டு அங்கே சாப்பிட்ற டைமில் வந்து எல்லோரும் வெளியே போயிடுவாங்க. பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் நம்மளுக்கு சாப்பாடு இல்லை, அதனால் வந்து எப்படி அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, புக்கு அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றாரு. அந்த புத்தக நூல் அலுவலர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னப்பா இங்கே சாப்பிடக்கூடாது, அவர் சொல்கிறார், இந்த ஒரே ஒரு ரொட்டி தூட்டு தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது. அந்த 18 மணி நேரம் படித்து இந்தியாவிலேயே அவர் என்ன பண்ணார், சட்டத்தை ஏற்றி நம்மளை வந்து காப்பாற்றிருக்கோம். கண்ணீரோடு இன்னைக்கு மத்தியில் சொல்கிறோம். நம்ம படித்தா எந்த அளவு உயர்படும். நாட்டுக்கே அவர் என்ன பண்ணுறாரு, சட்டத்தை ஏற்றார் 2 வருஷத்தில். சரிங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 3 விஷயத்த சொல்கிறாரு, அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். 3 விஷயம் தான். படிக்கணும். படிப்பு என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள ஒரு எழுச்சி உருவாகும். அந்த எழுச்சி வந்தால் என்னென்ன ஆளுமை வரும், ஆளுகை செய்ய முடியும். சரிங்களா? அதில் வந்து படிப்பு முக்கியம். என்னால் செய்கிற உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன். அதன் மூலியமாக எல்லாருக்கும் நன்றி. அவர்கள் கல்வி பற்றிய விழிப்புணர்வு சொற்பொழிவு ஆற்றியதற்காகவும் கல்வியின் முக்கியத்தை தெளிவுபடுத்தியதற்காகவும் திரு முரளி அவர்களை அவருக்கு பொன்னாடை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் காரதோஷங்களை ஒழுப்பி இவரை போன்று இன்னும் நம் இடங்களில் நிறைய ஐடி எம்ப்ளாயி மேனேஜர் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொன்னாடையை எங்களுடைய கற்பி அமைப்பு சார்பாக அன்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வெறும் கல்லாயிருந்த மாணவர்களை பற்றி தீட்டி ஜொலிக்கும் வைரமாக மாற்றிய தன்னலமற்ற தலைமை ஆசிரியர் இவர். மாணவர் சமுதாயத்திற்கு தேவையான ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி தந்து அவனை நல்லவனாக, பண்புள்ளவனாக, சிறந்தவனாக, அறிஞராக, மேதையாக உயர்த்தும் உன்னத பணியை சீரும் சிறப்புடன் செயல்படுத்தி கொண்டிருக்கும் புனித வல்லனார் ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் இ. மதலைமுத்து அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம்.
உள்ளம் திறந்து சொல்லணும்னா இந்த மேடையில் நின்று பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என் பள்ளிக்கூடத்து மாணவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. தம்பி உங்களுக்கு தான் பேச போகிறேன், யாரும் பேசாமல் இது. நீங்கள் ஒரே ஒரு இந்த மேடையில் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. எப்படின்னு சொல்கிற கேளுங்க. இங்கே ஆலயம், இங்கே ஒரு ஆலயம், இங்கே நின்று யார் பேசினாலுமே அது வேத வாக்கியம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் என்பதை எனக்கே நான் சொல்லிக்கொண்டு, இந்த மேடையில் இந்த சகோதரி வந்து ஒரு டெமோ காட்டினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரையும் மிஞ்சுகிற அளவுக்கு மிக சிறந்த ஒரு ஆசிரியர் என்பதற்கு அடையாளம். ஒரு தாயை அழைத்தாங்க, கீழே உட்கார சொன்னாங்க, மாணவனை பார்த்து ஒரு செய்தியை சொன்னாங்க. தம்பி பிள்ளை பேசாத, என் அம்மா இந்த சேர்ல உட்காருனா நீ படிக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் சத்தியம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, இங்கே கவனி. இங்கே பார்க்கக்கூடிய அந்த கற்பி என்ற அந்த சொல்லாடலை நான் தலைவணங்கி பார்க்கிறேன். ஏன்னா நம்முடைய தேசத்தை ஆண்டவர்கள் எல்லோருமே கல்வியை சொன்னார்கள். ஆனால் கல்வியை ஒருபடி நீட்டி சொன்னது யாருன்னா நேரு தந்தை. நேரு இன்றைக்கு இல்லை. அவர் சொல்லுவார், ஒரு ஆண்டுக்கு நீங்கள் திட்டமிடணும்னா 2 கார் பருவம் 2 பயிர் வச்சா திட்டம் போட்டுக்கலாம். 15 ஆண்டுக்கு நீங்கள் திட்டம் பண்ணணும்னா எல்லா இடங்கள்லையும் தேக்கு மரத்தை நட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு உள்ள அது நமக்கு ஈல்ட தரும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் திட்டம் தீட்டணும்னா இன்னொரு மனிதனுக்கு கல்வியை வழங்கணும். அந்த கல்வி சேவையை ஆற்றி கொண்டிருக்கிற கற்பி நிறுவனத்தினுடைய எல்லோரையும் உண்மையிலே நான் மனதார பாராட்டுகிறேன். ஜோரா கேட்டேன். மாணவர்களுக்கான கேள்வி இப்போ சரியா ஆன்சர் பண்ணால் போதும். எல்லாரும் கற்பின்னு சொன்னாங்களா? பள்ளிக்கூடத்தில் மாணவன் கொடுக்குற குடைச்சலை நீங்கள் லேசாக கேட்கணும். எப்படின்னா, இப்போ மாணவர்கள்லாம் கவனிங்க. என் பள்ளிக்கூடத்தில் மாணவனை பார்த்து கேட்டேன், அதிக முட்டையிடும் பிராணி எது? மாணவன் கரெக்டாக தெரிஞ்சவங்க மட்டும் கைத்தூக்கலை சொல்லு. கொசு. டீச்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஜோரா கைத்தட்டு. ஆனால் என் பள்ளிக்கூடத்து மாணவன் சொன்னா, அதிக முட்டையிடும் பிராணி மேக்ஸ் டீச்சர். யார் அது? மேக்ஸ் டீச்சர். இந்த மாணவர்களுக்கு நான் என்னுடைய பள்ளி மாணவர்களை பார்க்குற போதெல்லாம் நான் ரசிப்பேன். இப்போ நான் சொல்லுவேன், இந்த கற்பி அமைப்பு செய்கிற அற்புதமான செயல்களுக்கு என்னுடைய பங்கு என்னன்னா, இந்த ஊர்லேருந்து எந்த மாணவன் வந்தாலும் இலவசமாக நான் ஏற்றுக்கொள்வேன். பள்ளியில் தேவையா இந்த பகுதியிலிருந்து எந்த மாணவன் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். மாணவன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். இங்கே தாய்மாரெலாம் உட்காந்துருக்கிறாங்க, கற்றறிந்தவர்கள் நிரம்ப இங்கே இருக்கிறாங்க. மாணவர்கள் செய்கிற சின்ன விஷயங்களை நான் ரசிப்பேன். என் பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு பாடத்தில் முகமது ஓரி பிருத்திவிராஜனை எங்கனம் தோற்கடித்தார். 8ஆம் கிளாஸ் யார் இருந்த கை தூக்கு? ஆமாம், நானே சொல்லிடுறேன் ஆன்சர். இதே மாதிரி தான் பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க. காலால் படை, கப்பல் படையெல்லாம் எழுதக்கூடாது. யானைப்படை, குதிரைப்படை கொண்டு 6 நாள் தொடர்ந்து போர் நடந்தது. 6ஆம் நாள் வெற்றி பெற்றான்னு எழுதணும். என் பள்ளிக்கூடத்து மாணவனை அவன் கரெக்டாக ஒரே லைனில் ஆன்சர் எழுதணும். எப்படி எழுதலாம் தெரியுமில்ல? டவுசர் கிளிய அடித்து தோற்கடித்தார். பள்ளி மாணவர்கள் ரொம்ப நேர்த்தியானவர்கள். இது கூட பரவாயில்ல. அன்புக்கினிய மாணவர்கள் ஆசிரியரை கலாய்ப்பான் பாருங்க. இன்னைக்கு இதனுடைய நிறுவனர் வேதனையை சுமந்து வார்த்தையில சொல்ல முடியாம சொன்னார். நீங்க அங்க எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை பைபிள் வாசகம் மாதிரி உங்க புத்தகத்தின் மேலே எழுதி வைக்கணும். இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. இதே வார்த்தையை நெல்சன் மண்டேலாவும் எழுதியிருக்கிறார். 20 ஆண்டுக்கு மேல சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் உலகத்திலே அதிக நாள் சிறையில் இருந்தார். நியரஸ்ட் ஆன்சர். ஓகே. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய நெம்புகோல் எதுனா கல்விதான். ஆனா இன்னைக்கு மாணவர்கள் அதை மிக நேர்த்தியாக புரிந்து கொள்கிறாரா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கற்கிற இடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக கவனத்தில் வைங்க. 7 பிறவிக்கும் இந்த கல்வி வரும். 7 பிறவிக்கும் இந்த கல்வியே உங்களுக்கு வரும்.
கற்பதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள்ல கடைசி அது உங்களை கடவுளிடமும் சேர்க்கும். அதை விட என்ன கேட்டால் நான் சொல்வேன், இங்க இப்ப இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் மாறணும்னா ஒரே ஆயுதம், நீங்க படிங்க. படிச்சுக்கிற மீது எல்லாம் வந்து உங்கள்கிட்ட சேரும். படிக்காதனால தான் நம்ம என்ன செய்யறோம், தூரம் நிற்கிறோம். நீங்கள் படித்தால் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். அன்புக்கினிய மாணவர்களே, நான் மீண்டும் ஒரு கதை சொல்லட்டுமா வேண்டாவா? சொல்லுங்க சொல்லுங்க, அதே கேட்கணும். மதுரைக்கு இறங்கி பள்ளிக்கூடத்து மாணவன் ரொம்ப நீங்க உஷாரா டீல் பண்ணணும். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல, இறங்கி வழி கேட்டேன். நீங்க வழி கேட்கணும்னா ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டால் கரெக்டாக வழி சொல்லுவான். அதை விட கடைக்காரன், பெட்டி கடைக்காரன் கேட்டால் வழி சொல்லுவான். நான் கேட்டேன், ராஜா கல்யாண மண்டபம் எங்கே சார் இருக்குன்னு. ஆட்டோக்காரன் சொன்னால் 2.5 கிலோமீட்டர் இருக்குது சார்ண்ணா. 100 ரூபா வாடகைன்னா நமக்கு அவ்வளோ புறாது இல்லையா? நான் நினச்சேன், இந்த பள்ளிக்கூடத்து யூனிஃபார்ம் போட்டு தெருவில் குறுக்க மறுக்க போய் பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டாக போயிடுவான் பாருங்க. ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி ஸ்கூல் பையனை கேட்டோம்னா கரெக்டாக சொல்லுவான்னு. தம்பி ராஜா கல்யாண மண்டபம் தெரியுமாண்ண? தெரியும் சார். எவ்வளோ தூரம் தம்பின்னு? 2 கிலோமீட்டர் சார் அப்படின்னா. தம்பி நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன். அவன் வந்து கணக்கு வாத்தியார் நினச்சிப்பான் போல் இருக்கு, என்ன வரிசை கேள்வியே கட்டு வரானேன்ட்டு. அவன் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு சொன்னான், சார் நீங்கள் நடந்து போனீங்கன்னா 20 நிமிஷம் ஆகும், உங்களை நாய் விரட்டுச்சுன்னா 1.5 நிமிஷத்தில் போயிடுவீங்க சார். பெற்றோர்கள் கேளுங்க. என் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய தேவிகாபுரத்து மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கான், உள்ள இருக்கான். வீட்டிலேருந்து அப்பாவை கூட்டிகிட்டு சொன்னால் வாடகைக்கு ஆள் கூப்பிட்டு வந்துடுறான். நீங்கள் உன் பிள்ளை என்ன படிக்கிறது என்பதை நீங்கள் செக் பண்ணணும். அந்த நிறுவனர் சொன்னார், அழகாக சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் பிள்ளை படிக்கிறானே, பள்ளிக்கூடத்துக்கு போகிறானே, இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது ஒரு ஃபேஷனை நினைக்கிறாங்க. நீங்கள் மார்க் அட்டையை வாங்கி பார்க்கணும். பள்ளிக்கூடத்தில் மார்க் அட்டையில் கையெழுத்து போட்டிருப்போம். அந்த கையெழுத்து போட்டும்போது அவனே அவங்க அப்பா கையெழுத்து போட்டு வச்சான். சார் உன்னை கூப்பிட்டு, உன் பேர் என்ன? ஆனந்த். உங்கள் அப்பா பேர் என்ன? ஆரோக்கியம்னா. 4 கையெழுத்து ஒரே மாதிரி இருக்குது, 5வது கையெழுத்து வித்தியாசமாக இருக்குது. கையெழுத்தை காட்டி கேட்டேன், டேய் உன் பேர் என்ன? ஆனந்த். உங்கள் அப்பா பேர் என்ன? ஆரோக்கியம். திரும்பவும் கேட்குறேன், டேய் வித்தியாசமாக இருக்குதுடா, பொய் சொல்லாதரான்னு. இல்லை சார் எங்கள் அப்பா கையெழுத்தா சார் அப்படின்னா. டேய் இந்த வாழைப்பழம் அது மாதிரி திரும்பவும் டோனை இறக்கி மெதுவாக கேட்டேன், டேய் உன் பேர் என்ன? ஆனந்த். உங்கள் அப்பா பேர் என்னடா? ஆரோக்கியம். இந்த கையெழுத்து யாருடா? சார் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நான் அதே மாதிரி இன்னொரு தரம் போட்டு பண்ணேன். அப்போ என்ன அர்த்தம்? அவனே போட்டிருக்கான்னு அர்த்தம். தயவு செய்து வீட்டில் வந்தானா படிக்கிறானு பாருங்க. கடைசி முன்னால நீங்க கல்வி எவ்வளவு நமக்கு பெருமையை தரும்னா அதை விட 100 மடங்கு சிறுமையை நீங்க வைத்திருக்கிற செல்போனை என் பள்ளி மாணவன் கையில் கொடுத்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிருவான். நீங்க ஒருத்தனை கெடுக்கணும்னா செல்போனை கொடுத்தா கெட்டு போயிடுவான். தயவு செய்து சொல்றேன், செல்போனுக்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்க செல்போனை நீங்க பரிணாம வளர்ச்சி பார்த்துருப்பீங்க. டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி இன்ச்சா அருள்பிரகாசம் சொன்னதுதான். இன்ச்சா மாறும். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் 4 நிலை. இப்படி கீழே நடக்கிற குரங்கு கொஞ்சம் நேராகும், முதல் நிலை. 2வது நிலை நேரான உடனே சூரிய ஒளிப்பட்ட உடனே உடம்புல இருக்கிற எல்லா முடியும் கீழே விழுந்துடும், 2வது நிலை. 3வது நிலை ஆடு மாடு எல்லாத்துக்கும் காதெல்லாம் ஆடும், மனுஷனுக்கு ஆடாது. 5வது நிலை கொஞ்சம் அறிவு வரும் இல்லையா? நீங்க செல்போனை பயன்படுத்துறனா திரும்பவும் குரங்கு மாதிரி ஆயிடுறான். எப்படின்னு கேளுங்க, இப்படியே வச்சு பேசிட்டே போவான். ஆடாத காது திரும்பவும் ஆடும் சார். இன்னும் பாரு, வீட்டுக்குள்ள போர்வையை போட்டு மூடிட்டு உள்ளேயே பேசிட்டு இருப்பான் பாருங்க. அப்படி செல்போனை பேசினோம்னா திருப்பியும் அதே மாதிரி விலங்கு மாதிரியே மாறிடுவான். அதனால அன்பார்ந்தவர்களே, இந்த குழந்தைகள் கரங்களில் நீங்கள் செல்போனை தர வேண்டாம். தேவைக்கு கொடுங்க. 100 விஷயம் நல்லது இருக்குன்னா 101 விஷயம் கெட்டது இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு செல்போனை கொண்டு வரக்கூடாது, பின்னால மறைச்சு கொண்டு வரோம். அன்புக்கினிய தாய்மார்களே, பெற்றோர்களே, இந்த அமைப்பை நடத்துகிற நண்பர்களே, உண்மையிலே நான் உங்களை வணங்குகிறேன், உங்களை நான் போற்றுகிறேன். ஏன்னா அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல்,
இவை யாவற்றையும் விட அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறவன் இறைவனுக்கு சமம். எனவே இந்த மேடையில் நான் சொல்லுவேன், இந்த கற்பி என்கிற அமைப்பு ஒரு கத்தி மாதிரி. மாணவர்கள் எல்லாரும் கவனிக்க, கடைசி கேள்வி முடிக்க போறாங்க. புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற போது எப்படி வாசிப்பீங்க? மேலிருந்து வரி வரியா வாசிக்கிறீங்களா? மேலிருந்து வரி வரியா கீழே வாசிக்கிறீங்களா? இதையே நீங்கள் தொடர்ந்து செய்தால் கீழே இருக்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் மேல வரும். வருமா வராதா? வரும், கண்டிப்பா வரும். எனவே நீங்கள் படிக்க வேண்டும். புத்தகத்தை தாண்டி பிற நூல்களை நீங்கள் கற்க வேண்டும். 100 புத்தகம் படிச்சிட்டீங்கன்னா கோயிலுக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். அதனால அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, இந்த கற்பி அமைப்பு இருக்கிற வரை இந்த நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் பாரதியார் சொன்னது மாதிரி அக்கினி குஞ்சொன்று கொண்டு வந்து ஆங்கோர் பொந்தியடை வைத்தேன் வெந்து தணிந்தது நான் சொன்னது மாதிரி இன்றைக்கு தோன்றியிருக்கிற இந்த சிறு கற்பி அமைப்பு மிகப்பெரிய ஆட்டம் பாம்பை விட சிறந்தது என்று சொல்லி இதை நடத்துகிற அத்தனை பேரையும் நெஞ்சார மனதார பாராட்டி, ஞானம் நீயாய் தர்மம் நீயாய் நெஞ்சகத்து அன்பு நீயாய் ஆலயந்தோறும் அணிவர் வழங்கும் அருள்பெறான் உங்கள் எல்லோரையும் நிரம்ப ஆசீர்வதித்து காக்க வேண்டும் என்று சொல்லி என்னை இங்கு அழைத்த தோழர் முரளி அவர்களுக்கும் இந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் என்று மாணவர்கள் வாழ்வில் தன்னம்பிக்கை ஊட்ட சிறப்புரை ஆற்ற தோழர் வெற்றி செல்வன், ஹோமியோபதி மருத்துவர், புரட்சிகர இளைஞர் முன்னணி அவர்களை சிறப்புரை ஆற்ற மேடைக்கு அழைக்கிறோம். கற்பி ஒன்று செய் புரட்சி செய், கல்வி ஒன்றே மானுட சமூகத்தை மாற்றும் என்கின்ற தலைப்பில் நடக்கின்ற இந்த சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்த இந்த நிகழ்வில் பங்கேற்பது குறித்து உளப்பூர்வமான மகிழ்ச்சியையும் நன்றியையும் குறித்தாக்கி, உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் நலன்கள் உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் நலன்கள் உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் நலன்கள் உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்த்து என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கி விடாதே என்று பாடிய பாவலர் ஐயா பெருஞ்சித்தினார் அவர்களின் வரிகளுக்கேற்ப இங்கே கற்பி தான் வாழும் சமூகத்தில் தனது அடுத்த கட்ட சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பங்களிப்பாக ஒரு மகத்தான பங்களிப்பை அண்ணல் அம்பேத்கரின் வழியில் கற்பு தான் கற்றதை அடுத்த சமூகத்திற்கு கற்பிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நான் ஓடும் ஆற்றில் கரைந்து போகும் களிமண்ணாக இருக்க மாட்டேன், மாறாக அந்த ஆற்றின் ஓட்டத்தையே மாற்றுகின்ற மாபெரும் பாறையாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கூறிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் வரிகளுக்கேற்ப எத்தனையோ பேர் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. ஆனால் கற்பி அமைப்பு தான் இருக்கக்கூடிய சமூகத்திற்கு எதை செய்ய வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றியோடு அவர்களோடு கரம் பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். மாமேதை அம்பேத்கர் அவர்கள் பற்றிய குறிப்புகளை, அவர் பிறந்த நாள்,
ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. அதற்காக நாம் உரையாற்ற வேண்டும். அதற்காக தயாரிக்கலாம் என்று சொன்னால், தயாரிக்கும் போது நாம எதையெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் மற்றவங்க பேசிடுவாங்களே அப்படிங்கிற தயக்கம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நல்ல வேலையா நம்ம ஒரு உரையை தயாரிக்கும் போது நமக்கு முன்னாடி யாரும் அதெல்லாம் பேசல. அப்போ நம்ம பேசியே ஆகணும். இன்னைக்கு இந்த மின்சார விளக்கு இரவு நேரம் இந்த மின் விளக்கில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கோம். வெளிச்சம் மாதிரி பகல் மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் ஒரு காலத்தில் மின்சாரம் இல்லை. வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரம்தான் மின்சாரம் இருந்தது இந்தியாவில். மின்சாரம் ஏழை எளிய சாதாரண மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் மின்சாரம் வர வேண்டும் என்பதற்காக மின்சார சட்டத்தை அமைத்து கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். நாம் மறந்துவிடக் கூடாது. வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரம்தான் மின்சாரம் என்று இருந்த ஒரு நாட்டில் வசதி படைத்தவரிடம் நீ மின்சாரத்தை விற்று, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு மின்சாரத்தை விற்று சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை தர வேண்டும் என்பதற்காக மின்சார சட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக மின்சாரம் சென்று சேர வேண்டும் என்பதை தொலைநோக்கோடு 75 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிந்தித்தவர் மாமேதை அண்ணல் அம்பேத்கர். நீர்நிலைகள் எல்லாம் இங்க இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஏரி இருந்துச்சு. ஆனால் அணைகள் இருந்ததா? அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னால் வரலாற்றை தோண்டி படியுங்கள். கற்றறிந்த மாணவர்கள் இருக்கிறீர்கள். அணைகளின் திட்டம் நீர் தேக்கத்திற்கான ஒரு அடித்தளத்தை சட்டமாக்கி கொடுத்து எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அணைகளை கட்டுவதற்காக நீர் தேக்கங்களை ஏற்படுத்த வேண்டும். பல ஆயிரக்கணக்கான மைல் தொலைவிற்கு நீரை தேக்கி அதை பாசனத்திற்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கின்ற மகத்தான திட்டத்தை, நீர் பாசன திட்டத்தை சட்டமாக நமக்கு ஆக்கி தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எவ்வளவு பெரிய தொலைநோக்கான சிந்தனை. காமராஜர் அணை கட்டினாரு, கருணாநிதி அணை கட்டினாரு. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். யாரால் அந்த அணை கட்டும் சிந்தனை வந்தது அதை நாம் பார்க்கிறோமா? அண்ணல் அம்பேத்கர் என்ற இந்த தொலைநோக்கான சிந்தனை உள்ள ஒரு மாமனிதன் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கும் இருளில் இருந்திருப்போம். போதிய அளவிற்கு நாம் இந்த அளவுக்கு குறைந்த அளவுக்கு ரேஷனில் பொருள் வருவதற்காக விவசாயங்கள் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் விவசாய பயிர் செய்யப்படுகிறது. அந்த குறைந்த விலையில் நாம் வாங்கி சாப்பிட முடியாமல் நாம் எல்லாம் மிக வசதி படைத்தவர்கள் வாழக்கூடிய 80 ரூபாய் 90 ரூபாய் கொடுத்து தான் அரிசி வாங்க வேண்டிய நிலைக்கு தொடர்ந்து வைக்கப்பட்டிருப்போம். இன்றைக்கு ரேஷன் கடையில் குறைந்தபட்சம் ஒரு 35 கிலோ அரிசியாச்சும் நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தொலைநோக்காக நாடு முழுக்க பயிர் செய்வதற்கு நீர்த்தேக்கங்களை கொண்டு வந்த அந்த மாமேதையின் நினைவை நாம் எப்படி நன்றி மறந்தவர்களாக மறந்துவிட்டு நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், இன்னைக்கு வேலை கிடைச்சா போதும் சொல்லிட்டு எப்படி ஓட முடியும்? ஏதோ மேடை போட்டு நாம மேல நின்று பேசுறோம், அவங்க கீழே உட்காந்து கேட்கிறோம் அப்படின்றது கிடையாது. திருவள்ளுவன் தான் சொன்னான், கேட்பவர்களை சான்றோர் என்று சொன்னான். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் என்று சொன்னான் வள்ளுவன். சபையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சான்றோர்களாக பார்த்த ஒரு மாபெரும் சமூகம் தமிழ் சமூகம். அப்படின்னா சேகர் சொன்ன மாதிரி இந்த ஊர் வேற சேரி வேறனை எப்படி மாற்றப்பட்டது அதையும் நாம் சரியாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். ஒரு வன்முறையின் மூலமாக அவன் மனு தர்மத்திலே சொல்றான் 5 வர்ணம்னு ஒண்ணு இல்ல. அப்ப எத்தனை வர்ணம்பா? 4 வர்ணம் தான். 4 வர்ணம்னா என்னப்பா? பிரம்மனுடைய தலையில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், கால்ல பிறந்தவன். அப்படியா? 4 வர்ணம் தானா? 5வது வர்ணம் இல்லையா? 5வது வர்ணம் இல்லை என்பதை மனுவே சொல்லுகிறான். மனு நீதிதான் 4 வர்ண நீதி. அந்த மனுவின் சொல்படியே 5வது வர்ணம் கிடையாது. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களாகிய நாம் இந்தியா முழுக்க இருக்கிறோம். நாம் 5வது வர்ணத்தை சார்ந்தவர்கள்.
சரியாக நாம் அண்ணல் அம்பேத்கரின் உழைப்பை எந்த இடத்தில் பொருத்தி பார்க்க வேண்டும்? இந்த பிறந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய செய்தி இதுதான். 5வது வர்ணத்தை சார்ந்தவர்களாகிய நாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையில் ஒடுக்கப்பட்டவர்களா? இல்லை. வரலாற்றை சென்று பார்த்தார் அண்ணல் அம்பேத்கர். இந்த இந்தியாவில் எப்படி சாதி வந்தது என்பதை ஆய்வு செய்தார். அவர் ஆய்வு செய்து கண்டறிந்த அந்த முடிவு, இந்தியாவில் யாரெல்லாம் 4 வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தான். ஆக வீரம் செறிந்த மரபிற்கு, ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் அவர்களை ஒதுக்கி வைத்தோம். யார? ஊர்ல இருக்கிறவன. ஏன்? அவன் பார்ப்பான் சொன்ன 4 வர்ணத்தை ஏற்றுக்கொண்டான். பிறப்பு என்பது இயற்கையாக நிகழ்வது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். விலங்குகளும் குழந்தை பெற்றுக்குது, குட்டி போடுது. மனுஷனும் குட்டி போடுறான். எப்படி மனுஷன் குட்டி போடுறான்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இந்த பார்ப்பனிய தர்மம் என்ற ஒன்று வந்து அவன் 4 வர்ணம் என்ற ஒன்றை பிரிக்கிறான். கடவுளின் தலையிலிருந்து, பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தா அவெல்லாம் பாப்பா, அவெல்லாம் கல்வி கற்க உரிமை பெற்றவன் என்று சொன்னான். இது ஒரு பச்சை அயோக்கியத்தனம். இது எங்கள் மக்களை கல்வி கற்க விடாமல் அவர் மூளையிலேயே விலங்கை ஏற்படுத்திய ஒரு மோசடி என்று சீறினார். நமக்காக பாடுபட்டார், நமக்காக ஆய்வுகளை மேற்கொண்டார். நமக்கு முன்னால் பேசிய தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போல, ஒரு நாள் தோழர் குறிப்பிட்டது போல, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படித்தார். அவர் படித்திருந்த அந்த பட்டத்திற்கு, அவர் பெற்றிருந்த அந்த கல்விக்கு அவர் ஒரு வழக்கறிஞராக சென்றிருந்தால், தொடர்ந்து அந்த பரோடா மன்னரிடமே வேலையில் நீடித்திருந்தால் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். அந்த பரோடா மன்னனிடம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. நீ உனக்கு நான் கல்விக்கு நிதி தரேன்னு சொன்னா நாளைக்கு நீ எங்கிட்டே காலத்துக்கு வேலை செய்யணும். சரின்னு ஒத்திட்டு போய் படிக்கிறார். அந்த கல்வியை முடிக்க முடியாமல் அவர் பாதியில் திரும்புகிறார். நிர்பந்தம் கொடுக்கிறான். நீ கொடுத்த நாள் போகுது, தொடர்ந்து உனக்கு நிதி அளிக்க முடியாதுன்னு சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துடுறாரு. வேலைக்கு வந்துட்டு தொடர்ந்து வேலை செய்ய அவருக்கு விருப்பம் இல்லை. இது ஒரு அடிமையான வேலையாக இருக்கிறது. ஆனால் இங்கே சாதி ரீதியாக என் மக்களை இவன் தொடர்ந்து ஒடுக்கி வருகிறான். இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை, அது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த வேலையை உதட்டி வந்து மீண்டும் வெளிநாட்டில் விட்டுவிட்டு வந்த கல்வியை தொடர்கிறார். இப்படி அவர் அந்த கல்வியை தொடர்வதன் மூலமாக ஆய்வு செய்கிறார். ஆய்வின் முடிவாக இந்த சமூகம் சாதியாக இருக்கிறது என்று சொன்னால், என் சமூகம் சாதியாக இருக்கிறது என்று சொன்னால், நான் இடையில் எங்கோ ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். இந்தியா முழுக்க திராவிடர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசிய மொழி நாகர்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது. இந்த திராவிட கூட்டம் இந்தியா முழுக்க இருந்திருக்கிறது. காலப்போக்கில் இவர்கள் அடித்து விரட்டப்பட்டு தென் தமிழகத்தில் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஆய்வை அவர் மேற்கொள்ளும் போது, இந்த பார்ப்பனியம் கொண்டு வந்த அந்த நயவஞ்சகமான 4 வர்ண தத்துவத்தை முறியடித்தார். அதன் பிறகு 5வது வர்ணமாகிய நான் உன்னுடைய பார்ப்பனை தர்மத்தை மறுத்தவன், எனவே என்னை நீ ஒடுக்கினாய், எனவே என்னை நீ தள்ளி வைத்தாய் என்கின்ற மாபெரும் உண்மையை அவர் கண்டறிந்தார். அப்போ இந்த பார்ப்பனிய தர்மம் தான் சனாதன தர்மம். இன்றைக்கு சனாதனம் என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுகிறான்? மாறாதது என்று சொல்லுகிறான். பிறந்த குழந்தை அது அடுத்து தவழன்னு சொன்னா சவள குழந்தையா மாறிடும். அடுத்து முட்டி போடாது, வளரலன்னா அந்த குழந்தை காலம் முழுக்க அந்த பெற்றோருக்கு சுமையாக மாறிவிடும். குழந்தை கை காலம் ஒதுக்கணும், கவுத்துக்கணும். 4 மாசத்துல 8 மாசத்துல 8 அடி வைக்கணும். ஒரு 1.5 வயசுல அப்பா அம்மா ஆயா தாத்தா பாட்டி வார்த்தைகளை சொல்லணும். வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கும். எம்மா நாளைக்கு இப்படியே இருக்கும். சிறுவனா ஓடுவான், ஓடியாருவான், ஜட்டி போடணும், ட்ரௌசர், அவனுக்கு சட்டா சொக்கா தைக்கணும், அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். 5 வயசானா இப்பெல்லாம் 3 வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துடுறோம். அவன் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பெரிய நமக்கு உயரமா வந்து நின்றுறான். கல்யாணம் பண்ணணும். அப்புறம் அவன் பிள்ளை பெற்றுறான், நம்ம தாத்தாவாயிடுறோம். அப்புறம் அவன் தாத்தாவாயிடுறான். அப்புறம் அவனும் மேலே போயிடும், நம்மளும் மேலே போயிடும். வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, மாற்றம் 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 நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ள மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது.
இருக்கிறது. இந்த உலகம் முன்னிருந்த மாதிரியே இருக்குதா? நம்ம ஊர் முன்னிருந்த மாதிரியே இருக்குதா? மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது என்பது உலக நியதியாக இருக்கிறது. ஆனால் சனாதன தர்மம் என்பது எதுவுமே மாறாது என்று சொல்லுகிறது. அதுதான் இந்து தர்மமாக இருக்கிறது. இந்து தர்மம் என்பது நம் மீது திணிக்கப்பட்ட தர்மமாக இருக்கிறது, ஒரு அதர்மமாக இருக்கிறது. எனவே எல்லாம் மாறும் என்பது இயற்கையாக இருக்கிறது, நியதியாக இருக்கிறது. எல்லாம் மாறும். எப்போது நாம் கற்பி என்கின்ற அமைப்பை வைத்திருக்கிறோம், ஒன்று சேர்வதற்கும் ஒரு அமைப்பாக நாம் மாறும்போது, ஒரு புரட்சிக்கு நாம் தயாராகும் போது, எப்படிப்பட்ட புரட்சி? எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கான புரட்சியை நோக்கும் நாம் தயாராகும் போது நாம் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சாதிக்க முடியும். கல்விக்காக அண்ணல் அம்பேத்கர் செய்த அந்த சாதனைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து ஒரு படிப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் நிறைய இருக்கக்கூடிய இந்த அவையில் குழந்தைகளுக்கும் புரிகிற மாதிரி ஒரு பாடலோடு எனது உரையை நிறைவு செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கூறி, ஒத்த கையை தட்டி பார்த்தேன் சத்தமே வரல, 10 கைகள் சேர்ந்த போது அச்சமே இல்லை. ஒத்த கையை தட்டி பார்த்தேன் சத்தமே வரல, 10 கைகள் சேர்ந்த போது அச்சமே இல்லை. காட்டில் 4 மாடு மேஞ்சிடுச்சா, இங்க ஒண்ணு அது மேல பாஞ்சிடுச்சா. காட்டில் 4 மாடு மேஞ்சிடுச்சா, சிங்கம் ஒண்ணு அது மேல பாஞ்சிடுச்சா. 4 மாடு ஒற்றுமையா இருந்தவரே, 4 மாடு ஒற்றுமையா இருந்தவரே, சிங்கத்தோட பாச்சா பலிக்கலையா. சொன்ன கதை யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லுறத சொல்லி புட்டு புரிஞ்சுக்கணும். ஒத்த கையை தட்டி பார்த்தேன் சத்தமே வரல, 10 கைகள் சேர்ந்த போது அச்சமே இல்லை. காட்டில் வேடம் விரிச்ச வலைக்குள்ளாரே, மாட்டிக்கிச்சான் சின்ன பூரா தன்னந்தனியா. காட்டில் வேடம் விரிச்ச வலைக்குள்ளாரே, மாட்டிக்கிச்சான் சின்ன பூரா தன்னந்தனியா. பூரா கூட்டம் ஒன்னாக சேர்ந்துடுச்சான், பூரா கூட்டம் ஒன்னாக சேர்ந்துடுச்சான். வலையறுத்து சுதந்திரமா பறந்துடுச்சான். சொன்ன கதை யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லுறத சொல்லி புட்டை புரிஞ்சுக்கணும். ஒத்த கையை தட்டி பார்த்தேன் சத்தமே வரல, 10 கைகள் சேர்ந்த போது அச்சமே இல்லை. முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சாங்க, முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சாங்க. முயல் ஓரமா படுத்து தூங்கிடுச்சிங்க, முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சாங்க. முயல் ஓரமா படுத்து தூங்கிடுச்சிங்க. ஆமை மட்டும் மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றே, ஆமை மட்டும் மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றே. வெற்றியோட கோட்டை தொட்டுடுச்சுங்க. சொன்ன கதை யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லுறத சொல்லி புட்டை புரிஞ்சுக்கணும். ஒத்த கையை தட்டி பார்த்தேன் சத்தமே வரல, 10 கைகள் சேர்ந்த போது அச்சமே இல்லை. கால மாடு ஒண்ணு மேஞ்சிடுச்சா, காட்டில் கால மாடு ஒண்ணு மேஞ்சிருச்சா. அது மேல காகம் ஒண்ணு உட்கார்ந்துச்சா. ஓ ஓ காலையே உன்னை விட நான், ஓ ஓ காலையே உன்னை விட நான் உயரம் என்றே சொல்லிடுச்சா. காகம் உயரம் என்றே சொல்லிடுச்சா. முதுகை வேகமா சிலிர்த்தி விட்டு, முதுகை வேகமா சிலிர்த்தி விட்டு காகத்தை கீழே தள்ளிடுச்சா. காலை காகத்தை கீழே தள்ளிடுச்சா. அடுத்தவர் முதுகில் ஏறி உட்கார, இனிமே சட்டம் இல்லை என்று
என்று சொல்லிச்சான். காலை இனிமே சட்டம் இல்லை என்று சொல்லிச்சான். சொன்ன கதை யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லுறத சொல்லி புட்டு புரிஞ்சுக்கணும். ஒத்த கையை தட்டி பார்த்தேன் சத்தமே வரல, 10 கைகள் சேர்ந்த போது அச்சமே இல்லை. இந்த மாபெரும் கல்வி உரிமையை நமக்கு வழங்கிய புரட்சியாளர் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் தொடர்ந்து கூடுவோம், தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், சமுதாயத்தை படிப்போம், ஒரு சமூக மாற்றத்தை சாதிப்பதற்கான புரட்சியை முன்னெடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் ஒன்றுபடுவோம் என்று கூறி, கல்வி அளித்த தந்தை நம்மையெல்லாம் கண் திறந்த தந்தையை என்றும் மறவோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஆற்றிய தோழர் வெற்றி செல்வன் அவர்களுக்கு நன்றிகள். இவருக்கு பொன்னாடை அணிவிக்க திரு மரியதாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மகிழ்விக்க வருகிறார்கள் நமது ஊரின் சிங்கப்பெண்கள். பர்மாவின் பெரியார் அதான் ஃபேமஸாக இருக்குங்க.